முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடியில் முருகன் குழந்தை வேலப்பர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தின் தீர்த்தம் சரவண பொய்கையாகும். இந்த சரவண பொய்கையானது மற்ற படைவீடுகளில் உள்ள தல தீர்த்தங்களைப் போன்று சதுர வடிவிலோ வட்ட வடிவிலோ இல்லாமல் கிணறு போன்று அமைந்துள்ளது. கடவுளின் பெயரைச் சொல்வதால் ஆனந்தம் பெருகும். முருகனை நினைத்து அவனது பெயர்களை சொன்னால் ஆறுமுகப் பெருமான் தன் பன்னிருகரங்களால் வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித் தருவான். சரவணபவன், முருகன், கந்தன், குகன், வேலாயுதம், மயில்வாகனன், சேவற்கொடியோன், குமரன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சிவகுரு என்று முருகனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு. இதில் சிறப்பு மிக்க மந்திரமாக சரவணபவ அமைந்துள்ளது. இதனை மனமுருகிச் சொல்பவர்கள் செல்வம், கல்வி, முக்தி, பிறப்பட்ட நிலை, எதிரிகளை வெல்லுதல், ஆரோக்கியம், பயமின்றி இருத்தல் ஆகிய 6 பேறுகளையும் பெற்று மகிழ்வார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. சரவணன் என்றால் பொய்கையில் நாணல் புல்களுக்கு மத்தியில் தோன்றியவன் என்று பெயர். இதனால் முருகன் கோயில்களில் உள்ள தெப்பக்குளங்களை சரவண பொய்கை என்றே சொல்வர். ஆறுமுகத்தின் பணிகள் ஒரு முகம் ஆணவ இருளை அகற்றி மானச்சுடரை ஏற்றி அருள்கிறது. 2வது முகம் தன்னை வழிபடும் அடியார்களுக்கு வேண்டும் வரம் தருகிறது. 3வது முகம் அந்தணர்கள் செய்யும் யாகங்களை காவல் செய்கிறது. 4வது முகம் படிக்காத நல்லவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்ற மெய்ஞானத்தை உணர்த்துகிறது. 5வது முகம் தீயவர்களை எதிர்த்து போர் புரிகிறது. 6வது முகம் வள்ளி நாயகியிடம் புன்முறுவல் பூக்கிறது. நவரத்தின தாய்மார்களான மாணிக்கவல்லியின் மகன் வீரபாகு, முத்துவல்லியின் மகன் வீரகேசரி, புஷ்பராகவல்லியின் மகன் வீரமகேந்திரர், கோமேதகவல்லியின் மகன் வீரமகேஸ்வரர், வைரூரியவல்லியின் மகன் வீரபுரந்தரர், வைரவல்லியின் மகன் வீரராக்கதர், மரகதவல்லியின் மகன் வீரமார்த்தாண்டர், பவளவல்லியின் மகன் வீராந்தகர், நீலவல்லியின் மகன் வீரதீரர் ஆவர்.